ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இந்த வீடியோவில் வந்து மட்டன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் தாளித்து விட்டுறலாம். ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் வந்து தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். அடுத்தது மட்டன் சால்னாக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோடு சேர்த்து மட்டன் வந்து வேகணும். அதுக்கப்புறம் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து 4 விசில் விட்டுருந்தேன். மட்டன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 7-8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரை மறுபடியும் சூடு பண்ணி கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.